இந்த குற்றங்கள் அதிகரிக்க காரணமான முக்கியமான யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறார்கள் குற்றம் தான் அதிகமாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 21 வயசுக்குள்ளே தான் இப்போ இருக்கிற குற்றவாளிகள் வந்து அதிகமாக என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? பெற்றோர்களுக்கு என்ன சார் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா 18 வயதிற்கு கீழே உள்ள குற்றவாளிகள் எல்லாம் சிறுவர்களாக கருதப்படுவார்கள். இந்த சிறுவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் கொலையாக இருந்தாலும் கற்பழிப்பாக இருந்தாலும் எந்த பெரிய குற்றமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளி இப்போ கெல்லீஸில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது மாதிரி கைதுனா அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு சிறார் மன்றத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு அங்கேருந்து சிறார் நீதிமன்றத்திலேருந்து தகவல் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஜாமீன் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. ஈவன் மர்டர் கேஸ் கூட. ஆக சிறுவன் அப்படிங்கிறதுல அவன் செய்யக்கூடிய குற்றங்கள் வந்து மன்னிக்கப்படுது, பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதனால தான் கஞ்சா விற்கிறவன், பவுடர் விற்கிறவன், இந்த மாதிரி தவறுகள் சாராயம் காய்ச்சிறவன், சாராயம் விற்கிறவன் எல்லாரும் சிறுவர்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி சமுதாயம் கெட்டு போயிட்டுருக்கு. இந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அதில் சொல்லக்கூடிய 18 வயசுங்கிறது அந்த காலத்துக்கு பொருந்தும். ஆனால் இந்த காலத்தில் இப்போ உள்ள உணவுகள், இப்போ உள்ள பருவ வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, அதில் வந்து 14 வயசுலேயே ஒரு பையனோ இந்த மாதிரி குற்றம் செய்யக்கூடிய சிறுவனோ அவன் முழு வளர்ச்சி அடைஞ்சிடறான். அந்த 18 வயசுக்கு என்ன வளர்ச்சி உண்டோ, அந்த 18 வயசு தாண்டும் என்ன தவறெல்லாம் செய்வானோ அதெல்லாம் 14 வயசுலேயே அவன் செய்ய ஆரம்பிச்சிடறான். 14 வயசுலேயே செய்யக்கூடிய அளவுக்கு மனமும் வளர்ந்துருது, உடலும் வளர்ந்துருது.